என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம பன்னீர் ஃப்ராங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சு ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயத்தை டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளி சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகி வரட்டும். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. கொஞ்சமாக நீல வாக்கில் கட் பண்ண கேரட், கொஞ்சமாக குடமிளகா எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கலவை கூட 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்தில் கட் பண்ணிக்கோங்க. நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம் அல்லது சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக கெச்சப். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபைனலாக கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணியிருக்கனால உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து நல்லா கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். நம்மளோட ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக வரவாக எடுத்துக்கோங்க. கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போது சப்பாத்தி போட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ராங்கியாக ரோல் பண்ணிடலாம். இப்போ நான் சப்பாத்திக்கு மேலே கொஞ்சமாக பீட்சா சாஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு கெச்சப் பிடிக்குன்னா நீங்கள் கெச்சப் வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சுக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ராங்கிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் வச்சிடலாம். இப்போ மேலே கொஞ்சமாக கேரட் வந்து இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன், அதை வச்சுக்கலாம். மேலே கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன். இப்போ அதை ரோல் பண்ணிடலாம். நம்மளோட ஃப்ராங்கி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.